ஒரு நாளு தலையில நமைச்சுக்கிட்டே கிடக்குமே ஒரு பேனு. அந்த பேன் ஒண்ணுக்கு கொஞ்சூண்டு வெண்ணெய் திங்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆசைய பாரு பேனுக்கு, வெண்ணெய் திங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த ஊர் பண்ணையார்கிட்ட, பணக்காரர்ட்ட போய் கேட்டு நின்னுச்சு. அந்த பணக்காரரு கடைஞ்செடுத்த கஞ்சனாமூர்த்தி, காரியக்கார கஞ்சரு. போயி, "எனக்கு 3 சொட்டு வெண்ணெய் குடு. திங்க ஆசையா இருக்குது, ஆசை வந்துருச்சுன்னு" கேட்டுச்சு. அவரு சொன்னாரு, "அவ்வளவெல்லாம் என்னால தர முடியாது போ. 3 சொட்டு எண்ணெயெல்லாம் தர முடியாது போ" அப்படின்னு விரட்டி விட்டுட்டாரு. தூக்கி கடாசிட்டாரு. வாசல்ல போய் விழுந்து கிடந்த பேனு, காலர தூக்கி விட்டுக்கிட்டு சவால் விட்டுச்சு. 3 சொட்டு வெண்ணெய் தரமாட்டேங்கிறியா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன்னோட வீட்டை துவம்சம் பண்ணலைன்னா நான் யாருன்னு பாரு அப்படின்னு சவால் விட்டுருச்சு. அதுக்கு எகத்தாளமா அவரு, "நீ ஆன மட்டும் பார்த்துக்க போ" அப்படின்னு எதிர் சவால் விட்டுட்டாரு. விடுமா பேன்னு கிளம்பிருச்சு. வீட்டுக்கு போய் தயாராகி ஆவேசமா கிளம்பிருச்சு. எதிர்த்தாப்புல வந்த தேளு, "எங்க போறேன்னு" கேட்க, "அந்த கடைஞ்செடுத்த காரியக்கார கஞ்சன் வீட்டை துவம்சம் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்ல, "அப்படின்னா நானும் வர்றேன்னு" சேர்ந்துக்கிடுச்சு தேளு. ஆக்ரோஷமா ரெண்டும் புறப்பட்டு போனப்ப எதிர்த்தாப்புல பாம்பு ஒண்ணு வந்துச்சு. "எங்க கிளம்பிட்டீங்கன்னு" கேட்டுச்சு. "அந்த கடைஞ்செடுத்த காரியக்கார கஞ்சன் வீட்டை துவம்சம் பண்ண போறோம்னு சொல்ல, அப்படின்னா நானும் வர்றேன் அப்படின்னு சேர்ந்துக்கிடுச்சு பாம்பு. 3 ஆவேசமா கிளம்பி போறப்ப போற வழியில கிடந்த பாறாங்கல்லு, "எங்க போறீங்கன்னு" கேட்க, "அந்த கடைஞ்செடுத்த காரியக்காரன் கஞ்சன் வீட்டை துவம்சம் பண்ண போறோம்" அப்படின்னு சொல்ல, "அப்படின்னா நானும் வர்றேன்" அப்படின்னு சேர்ந்துக்கிடுச்சு பாறாங்கல்லு. இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப பூதம் ஒண்ணு எதையோ முழுங்கிப்புட்டு குசியா கூத்தடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கூட்டமா கிளம்பி போன அந்த பேனு, தேளு, பாம்பு, பாறாங்கல்ல பார்த்த உடனே, "எங்க இப்படி ஆவேசமா கிளம்பி போறீங்கன்னு" கேட்க, "அந்த கடைஞ்செடுத்த காரியக்கார கஞ்சன் வீட்டை துவம்சம் பண்ண போறோம்னு சொல்ல, அப்படின்னா நானும் வர்றேன்" அப்படின்னு துள்ளி குதிச்சு சேர்ந்துக்கிடுச்சு பூதம். அந்த கடைஞ்செடுத்த கஞ்சன் வீடு வந்துச்சு. எப்படி துவம்சம் பண்ணலாம்னு கூடி பேசி முடிவெடுத்துச்சுக. அதன் பிரகாரம் கஞ்சன் தலையில ஏறி உக்காந்துக்கிடுச்சு பேனு. சீப்போட சீப்பா போய் ஒட்டிக்கிடுச்சு தேளு. விளக்கமாத்துக்குள்ள பம்மிக்கிடுச்சு பாம்பு. உலக்க மேல அணவா உக்காந்துக்கிடுச்சு பாறாங்கல்லு. வீட்டு வாசல்ல நின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு பூதம். திட்டம் போட்ட மாதிரியே நடுமண்டைக்குள்ள நின்னு நறுக்குன்னு கடிச்சு வச்சிருச்சு பேனு. அரிப்பு தாங்க மாட்டாம நட்டுச்சாமத்துல எந்திரிச்சு சீப்பு எடுக்க அவரு போக, சீப்பு மேல ஒட்டிக்கிட்டு இருந்த தேளு ஒரு கொட்டு கொட்ட, கைய உதறிக்கிட்டே ஆ ஊன்னு கத்துன கஞ்சன், விளக்க கொளுத்தி என்ன கடிச்சிச்சுன்னு பார்க்கலாம்ல, அதை பார்க்காம எதுக்கு தீக்குச்சிய வீணாக்கிக்கிட்டுன்னு தேளுக்கடி விண்ணு விண்ணுன்னு தெரிச்ச கையோட ஆ ஊன்னு ஊதிக்கிட்டே தடவி தடவியே விளக்கமாத்த எடுக்க போவ, அதுக்குள்ள இருந்த பாம்பு படம் எடுத்து பட்டக்குன்னு காலில் ஒரு போடு போட, ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே கடிச்ச பாம்பை அடிக்க உலக்க எடுக்க போக, உலக்க மேல அணவா உட்கார்ந்திருந்த பாறாங்கல்லு அவன் தலை மேல விழுக, பாறாங்கல்லோட தாக்குதலை தாங்க மாட்டாம ஆ ஊன்னு தேல்கடி கைய உதறிக்கிட்டே, பாம்பு கடி காலை நொண்டிக்கிட்டே, பாறாங்கல்லு விழுந்த தலைய தேய்ச்சி விட்டுக்கிட்டே, ஐயோ அம்மான்னு தட்டு தடுமாறி வீட்டுக்கு வெளியே வந்து வாசலில் விழுவ, வாசலில் ஆடிக்கிட்டு இருந்த அந்த காத்திருந்த பூதம் அந்த கடைஞ்செடுத்த கஞ்சனை, காரியக்கார கஞ்சனை தூக்கி ஒரே முழுங்கா முழுங்கி ஏப்பம் விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்துச்சான். யாருக்கிட்ட? பேனுக்கிட்டேயேவா? ஆம், பேனுக்கும் உண்டு பேயாற்றல். வலுவற்றவருக்கும் தோள் கொடுப்பவரே தோழர். வலுவற்றவரின் வலு பெறாமல் விடாது. கொடுத்து உதவாதவர் உதவாக்கரையே. பலமற்றவரிடம் மட்டுமே இருக்கும் பலமான கூட்டு உலகை வென்றெடுக்கும் கூட்டு. எனவேதான் பவுலடியார் இப்படி பேசுகிறார். கிறிஸ்துவுக்காக நான் பலவீனமான போது
பலசாலியாக உணர்கிறேன். இகழ்ச்சியும் இடர்பாடுகளும் துன்பமும் துயரங்களும் அவமானங்களும் ஆக்கினைகளும் எனக்கு பலவீனத்தை அல்ல பலத்தையே தருகிறது என்கிறார். மறவாதே நட்பே, ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீதான் இன்னொருவருக்கு கோபுரமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது.